சென்னை ஆர்கே நகரில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மக்களிடம் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அதுதான் அவருடைய இயற்கை. ஆனா பெண்களும் தான் தந்தை பெரியாருக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும், அவருக்கு பாராட்டு விழா கொடுக்கணும்னு சொல்லி இதே சென்னையில வட சென்னையில ஒரு பகுதியில ஒரு ஆண்டத்திற்குள்ள ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. பெண்கள் தான் ஒன்று சேர்ந்து அதுல தந்தை பெரியாரை கலந்து கொள்ள வைத்து தந்தை பெரியாருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. என்ன பட்டம் கேட்டீங்கன்னா பெரியாருங்கிற பட்டம். அது வரைக்கும் அவருக்கு பேர் ராமசாமி நாயக்கர் தான் பேர். ஆனா பெண்களுக்காக பாதுகாப்பாக இருந்தவர், பெண்களுடைய உரிமைக்காக போராடியவர், பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் என்பதற்காக அவருக்கு அந்த பட்டத்தையே பெரியார் அந்த ராமசாமி நாயக்கர் பெரியாருக்கு பட்டம். அதுல இருந்து அவருடைய பேர் மாறிடுச்சு பெரியார். எதுக்காக சொல்றோம்னா அந்த பெரியார் தான் 29ஆம் ஆண்டு சொத்துரிமை வழங்கணும் பெண்களுக்கு, ஆண்களுக்கு எப்படி சொத்துரிமை உரிமை இருக்கு அதுக்கு பெண்களுக்கு வழங்கணும். அதுதான் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ 89 சட்டமன்றத்துக்கு தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தார். அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை அதுவும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்படும். இன்னைக்கு முதல்ல தொடங்கினப்போ 5000 ரூபாய், அதுக்கு பிறகு 10,000 ஆச்சு, அதற்கு பிறகு 15,000 ஆச்சு, 20,000 ஆச்சு, 25,000. இப்படி படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கலாம். ஆனா முதல்ல தொடங்கியது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான்.